வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஐபிஎல் சீசனில் நம்ம சேனலில் இருந்தும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் நிறையா மெம்பர்ஸ் ஜிஎல்லை வின் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ புதுசாகவும் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ஏன்னா ஐபிஎல்லை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ண வர்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கான சில விஷயங்கள், ட்ரீம் 11 விளையாடவங்க கூட மற்ற மேட்சஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐபிஎல் அப்படிங்கிறது மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவீங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம், ட்ரீம் 11 ப்ளே பண்ணுறதுக்கு ஐபிஎல்லை விட அதர் டோர்னமெண்ட் மற்ற மேட்சஸ் தான் பெஸ்ட்டு வே. இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய கேம் அப்படின்னா இப்போதைக்கு வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், ஓடிஐ வேர்ல்டு கப், ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி ஐபிஎலுக்கான ஒரு மோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஐபிஎல்லை பெஸ்ட்டாக பார்க்குறவங்க இருக்குது. ஏன் நான் ஐபிஎல் மற்ற டோர்னமெண்ட்டை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரீம் 11 டீம் மேக் பண்ணுறவங்க இல்லை அப்படிங்கிற ரீசன் என்னென்னா, இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விதி அப்படி இருக்குது. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இம்பேக்ட் பிளேயரில் பாயிண்ட் சிஸ்டம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ அவங்க பேட்டிங்லேயோ அல்லது பவுலிங்லேயோ எடுக்கக்கூடிய பாயிண்ட் வேலிட் ஆகும், அவங்க ஃபீல்டிங்கில் எடுக்கக்கூடிய பாயிண்ட் வேலிட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் படித்தேன். இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு விஷயம் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது எல்லாருமே ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸுகளுக்கு தெரியும். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான விளக்கம் தான். ஃபேமஸான கேம், வேர்ல்டுலேயே அதிக பேர் பார்க்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னா ஐபிஎல் தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால இதை நிறைய பேர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளும் அதில் ஃபோக்கஸாக நிறைய இடத்துல பிஸ்னஸ் நடக்கக்கூடியது, ட்ரீம் 11க்கே பெரிய அளவில் பிஸ்னஸ் தரக்கூடியது ஐபிஎல் தான். ஓகே, ஸோ கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு கேம் தான் ஐபிஎல் அப்படிங்கிறது ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் எல்லாருமே இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதாவது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸு, பிளேயர்ஸ் பேஸில் யாரெல்லாம் கன்ஃபார்ம் வருவான், ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எடுத்திருக்கோம். இன்னொன்று, அதே மாதிரி பெட்டராக நம்ம தொடருவோம். இந்த ஐபிஎல்லில் ரிஸ்க் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம பெட்டராக ரிசல்ட் எடுக்க பார்ப்போம். ஒன்று. இன்னொன்று, புதுசாக ப்ளே பண்ண வந்திருக்கிற நண்பர்கள் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் பெட்டர் ரிசல்ட் இப்போ வரைக்கும் எடுத்துட்டோம். இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ நல்ல பிளேயர், குறிப்பிட்ட இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நேம்டு பிளேயர், ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டீமை மேக் பண்ணுறதும் சரி, ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதும் சரி, இதில் இருக்கக்கூடிய 2-3 விஷயங்கள். ஸோ என்னென்ன விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இந்த கிரெடிட், ஸோ ஒவ்வொரு பிளேயருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கிரெடிட், ஸோ இந்த கிரெடிட்டை பேஸ் பண்ணி ஒரு வகையான ப்ரிடிக்ஷன். ஸோ இது நம்ம ப்ரிடிக்ஷனில் இருக்கும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேயர்ஸோட பிக்கிங் பர்சன்டேஜ், ஸோ இந்த இடத்துல காட்டியிருக்கும் இல்லையா, செல் பை 71%, செல் பை 14.96%. ஸோ இந்த 2 விஷயம் ப்ளஸ் டேபிள் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மெம்பர்ஸுகளுக்கும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ்களுக்கு இவங்களுக்கெல்லாம் டீச்சிங் பண்ணுறது, அது பர்சனலைஸாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த விஷயம், ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த 3 விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ இது 3 ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சு புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த விஷயம் சொல்லிகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிக்கிங் பேஸில் ஒரு சில விஷயங்கள், ஸோ இதுவும் பர்சன்டேஜ் சார்ந்தது தான். ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு எக்ஸாம்பிள் தான், இது மாறும். அதனால தான் ஆன் டைமில் ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம் நிறையா நேரங்களில் லைனப் வந்ததுக்கப்புறம். பிக்கிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த டாப் மோஸ்ட் பிக் 4 பிளேயர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிக்கு சுனில் நரேன், 2வது பிக்கு, ஸோ அதை டிலைட் பண்ணணும், 2வது பிக்கு வருண் சக்கரவர்த்தி, 3வது விராட் கோலி, 4வது ரசல். ஸோ இந்த 4 டைப். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை எப்படி எடுத்துக்குவோம், ஃபஸ்ட்டு பிக்கு ஆல்ரவுண்டர், 2வது பவுலர், 3வது பிக்கு பேட்டர், 4வது பிக்கு ஆல்ரவுண்டர்.
ஸோ இந்த அமைப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பு நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த 4 விஷயங்கள் ஓகே. கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கிரெடிட்டு, இந்த கிரெடிட்டு, 2வது செலெக்ஷன் பர்சன்டேஜு, 3வது டாப் 4 பிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். டாப் 4 பிக் பிளேயர்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரியில் இருக்காங்க. 4வதாக நம்ம சொன்னது டேபிள் அப்படிங்கிற அந்த மெத்தேடு. ஸோ நாங்கள் டேபிள் வைஸ்லாம், ஸோ இது ஆர்டர் வைஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் டேபிளுக்கு ப்ரிப்பேர் கொடுப்போம். ஃபஸ்ட்டு 2வது இந்த கிரெடிட்டுக்கு ப்ரிப்பேர் கொடுப்போம். 3வது செலெக்ஷன் பர்சன்டேஜ் உள்ள டாப் 4க்கு 3வது ப்ரெடிக்ட் அமைப்பு கொடுப்போம். 4வதாக செலெக்ஷன் பர்சன்டேஜ். இந்த 4 விஷயத்தை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இது ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நியூவாக வர்றவங்களுக்கு யாருக்கும் புரியாமல் இருக்கலாம். பட் தொடர்ச்சியாக இது ஓகே, இது சக்ஸஸ் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 10-20 மேட்ச் செக் பண்ணுங்கள். பாஸ்ட் வீடியோஸ் இப்போது கடைசியாக உமன்ஸ் WBL நடந்துச்சு. ஸோ உமன்ஸுக்கானது. ஸோ அதில் ஒரு கடைசி ஒரு 10 மேட்ச்சுக்கான வீடியோஸு கூட நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்த்துட்டு, ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குது, கேப்டன் விசி எங்கே வரும்னு சொல்லியிருந்தோம், ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எங்கெங்கெல்லாம் பிக் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்புகிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். பழைய மெம்பர்ஸ் எப்பவும் போல் ஃபாலோ பண்ணுவீங்க, புதுவசாக வர்றவங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ சுனில் நரேன் நேம்டு பிளேயர், விராட் கோலி நேம்டு பிளேயர், ஸோ நல்ல பிளேயர், ஸோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ குயின்டன் டிகாக்கு ஸோ நல்ல பிளேயர். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் இல்லாமல் இந்த டைப் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான் எடுப்போம். நீங்கள் நிறைய நேரங்களில் நிறைய மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க, ஹைப்டு பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லித்தருவோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஓகேங்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வாங்க பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுவோம். இந்த மேட்ச்சுக்கான வீடியோக்குள்ளே வந்துடுவோம். WBLோட IPLோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு RCBக்கும் KKR, லாஸ்ட் டைம் சாம்பியன் KKRக்கும் இடையில நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஸோ இதுவே ஒரு மேட்ச் வந்து லாஸ் ஆன டீம் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ண வைப்பாங்க கடைசி ஃபைனலில். ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்காங்க. KKRக்கும் RCBக்கும் ஃபஸ்ட்டு மேட்சாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். இந்த வென்யூ வந்து ஈடன் கார்டன் கொல்கத்தாவில். ஸோ லாஸ்ட் மேட்ச் சாம்பியன். ஸோ அந்த கிரவுண்ட்லேயே இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டோட ரிப்போர்ட் இதெல்லாம் நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. இங்கே நல்ல ஸ்கோர் வரும் இனிஷியல் டோர்னமெண்ட் ஓரளவுக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். பெரிய கிரவுண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கும் அசிஸ்டண்ட்டு கிடைக்கலாம். பட் கிரவுண்டை ரன் வரக்கூடிய ஒரு அமைப்பாக கொடுப்பாங்க. பட் அது வந்து IPLோட விளம்பரம். ஸோ நல்லா ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும் அப்படின்னா ரன்ஸ் நிறையா வரக்கூடிய மேட்ச்சில் தான் எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகேங்களா. ஸோ பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு ட்ராக் வைஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். இதுவுமே புதுசாக வர்றவங்களுக்கான விஷயந்தான். நீங்கள் என்ன தான் முன்னாடி இந்த பிச்சு இதுவரைக்கும் நடந்த மேட்ச் அப்படின்னு இப்போ யோசித்து எடுத்திங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்காது. ஆன் டைமில் டாஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ட்ராக் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அந்த பிச் ஈடன் கார்டன் கொல்கத்தா தான் மேட்ச் நடக்குது. பிச்சு அந்த பிச்சு தான். பட் அங்கே ஒரு 3-4 வகையான ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கில் எந்த டைப் ஆஃப் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கான வீடியோவுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 4 வகையான ட்ராக் இருக்குது. ரெட் சாயில், பிளாக் சாயில், ஒயிட் சாயில். ஸோ இந்த மாதிரி 4 வகையான சாயில்ஸ் டைப், ஸோ சாண்டல் டைப் இருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் அதுலேயே கிராக் இருக்கா இல்லை பிளாட்டாக இருக்கா, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள். இதை பற்றியான ஒரு புரிதல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் ஆன் டைம் ட்ராக் கொடுக்கும்போது அதை பற்றி சின்ன புரிதல் எடுத்துக்க முடியும். அதையெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் லைன் எப்படி இருக்கலாம், இந்த மேட்ச்சு பவுலர் பேஸிங்கில் போகுமா பேட்டிங் பேஸிங்கில் போகுமா, அந்த விஷயங்களை எடுக்கிறதுக்காக மட்டுமே. ஸோ அதை வச்சுட்டு இந்த மாதிரியான இடத்துல இந்த பிளேயர் விளையாடுவாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி ஸோ அது கூட எடுத்துக்கலாம். நம்ம டேபிள் யூஸ் பண்ணுறவங்களோ கிரெடிட் பேஸில் யூஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். அதில் ஓரளவுக்கு அதை எடுத்துக்கணும். ஸோ மற்றபடி மெயின் ப்ரெடிக்ஷனை நம்ம அப்ளை சொன்ன 4 விஷயம் தான் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. ஓகே. இது ஃபஸ்ட்டு மேட்ச் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம். அடுத்தடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் குயிக்காக வந்துடும். ஓகே. இப்போது லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு KKRோட லெவல்ஸ் இது ஒரு அனுமானம் தான். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு உத்தேசமான லெவல் மோஸ்ட்லி இதிலிருந்து 8லிருந்து 9 பிளேயர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அக்யூரசி நம்ம வீடியோவோட அக்யூரசி அப்படிங்கிறதே எல்லா டீமும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதுக்கப்புறம் பெட்டரான ரிசல்ட் வரும். ஸோ அதையுமே நம்ம சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 மேட்ச் வந்து
என்ன லெவல் அப்படின்னு தெரியாமல் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஸோ ஓரளவுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ லெவல்ஸை நம்ம பிக் பண்ணிப்போம். குவிண்டன் டிகாக், வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, ரிங்கு சிங், ஸோ இங்கே எல்லாமே ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இம்பேக்ட் பிளேயரும் இருக்குது, அதுவும் நம்ம சொல்லிடலாம். சுனில் நரேன், ரசல். ஸோ ரமன்தீப் சிங் லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ண வச்சாங்க, ஸோ ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரிக் நோட்சே. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பிளேயரை பிக் பண்ணல, கிட்டத்தட்ட இன்னொரு 2 பிளேயர் வரைக்கும் நாம் எடுக்கணும். அந்த இன்னொரு பிளேயர் வைபவ் வரோரா, இப்போ காட்டிடலாம். ஸோ இது லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கேகேஆரோட ப்ராபபிள் லெவல் இது தான். ஸோ இதில் இன்னொரு பிளேயர் விட்டுருக்கு, அது வந்து வைபவ் அரோரா. ஸோ இந்த ஒரு 11 பிளேயர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிற இடத்துல யார் இருப்பா அப்படின்னா மணிஷ் பாண்டே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மணிஷ் பாண்டே. ஸோ இப்போது ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அந்த இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டுக்கு போயிட்டு மணிஷ் பாண்டே டைரெக்டாக லெவலில் இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ப்ராபபிள் லெவல் தான். இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். ஸோ ரமன்தீப் சிங் லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ண வச்சாங்க அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அவருக்கு பொதுவாக வேறு ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் பவுலர் பேஸில் முழுமையான ஒரு பவுலர் பேஸில் யோசித்து கூட எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு வரலாம். இப்போ சேட்டன் சக்காரியா வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. இன்னொன்று ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக். ஓகே, ஸோ இவரை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம லெவலில் எடுத்திருக்கோம். ரஹமதுல்லா குர்பாஸும் அந்த இடத்துல இருக்கார். மேபி டிஃப்ரெண்ட்டாக யோசித்தாங்க அப்படின்னா குர்பாஸ் கூட ஓப்பனிங்கில் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் நரேன், ரசல், ஸோ இவங்க கன்ஃபார்மாக ப்ளே பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். நோட்சே கொஞ்சம் அன்ஃபிட்டாக அல்லது ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் குறைவாக தென்பட்டால் ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கார், ஸோ அவரை உள்ளே கொண்டு வரலாம். இந்த ஃபாரின் ஸ்லாட்டில் மோஸ்ட்லி இந்த 2 பேர் கன்ஃபார்மாக எப்போவுமே கொல்கத்தாக்காக ப்ளே பண்ணுறவங்க, ஸோ இருப்பாங்க. குவிண்டன் டிகாக்கு குர்பாஸ் இருக்குது, பட் ரேர் சான்ஸ் தான் குவிண்டன் டிகாக்கு ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம், நோட்சே அல்லது ஜான்சன். ஓகேங்களா? 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். இதில் நம்ம விட்டது வைபவ் அரோரா ப்ளே பண்ண வாய்ப்பு அதிகம், அதை பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னா ஃபிலிப் சால்ட்டு, ஸோ விராட் கோலி, ரஜத் படிதர், டிம் டேவிட், ஸோ தேவதத் படிக்கல் இம்பேக்ட் லிஸ்ட்டில் வரக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதனால் இப்போதைக்கு அவரை மிஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அடுத்தது லிவிங்ஸ்டோன், குர்னல் பாண்டியா, ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், ஆர் சலாம்டர் அல்லது ஆர் சலாம்டரே இருக்க வாய்ப்பு அதிகம். கிட்டத்தட்ட இந்த 9 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ரஜத் படிதர், சசான் சிங் உள்ள ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு சீசன் நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 10 பிளேயர் மோஸ்ட்லி ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் வந்து கொஞ்சம் நியூவாக அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது மோஸ்ட்லி ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸாக எடுத்திருக்கோம். சேஞ்சஸும் இருக்கலாம். இப்போ சசான் சிங் எடுத்திருக்கோம், குர்னல் பாண்டியா எடுத்திருக்கோம், லிவிங்ஸ்டோன் எடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சசான் சிங் கூட ப்ளே பண்ணாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஓவராக யார் வருவான்னு பார்க்கலாம். இங்கே தேவதத் படிக்கலை நாம் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ படிக்கலை மிஸ் பண்ணுன்னா அந்த இடத்துல படிக்கல் எப்படி இருக்கும், எப்படி அவர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவர் தான் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா தேவதத் படிக்கல் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அல்லது சுயேஷ் சர்மா, ஸோ இந்த ஸ்பின்னர்ஸ் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா சுயேஷ் சர்மா இப்போ லெவல்ஸில் சுயேஷ் சர்மா எடுத்தது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பின்னர் லாஸ்ட்டு சீசனில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பிளேயர் சுயேஷ் சர்மா. ஸோ அவர் லெவலில் இருக்கலாம். 3 பின் ஆப்ஷன் கிட்டத்தட்ட லிவிங்ஸ்டோனோட 4 பின் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சசான் சிங் அல்லது சுயேஷ் சர்மா ஏதாவது ஒரு பிளேயர் ப்ளே பண்ணுற மாதிரியான வாய்ப்பு ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும்போது தேவதத் படிக்கல் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இந்த டீமில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். அந்த 10 பேர் கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த 2 பேர் தேவதத் படிக்கல் ஒன்று நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அந்த இடத்துல யாஸ் தயால், ஸோ லாஸ்ட் சீசனும் அவர் இம்பேக்ட் லிஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணாங்க.
ஸோ இந்த 11வது பிளேயராக இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு ஸ்பின்னர் வேண்டியதில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்கன்னா சசாந்த் சிங் கூட இங்கே ப்ளே பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு பிளேயர் ப்ளே பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இதுதான் ஆர்சிபியோட லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி மாறினா ஒரு சேஞ்ச் அல்லது 2 சேஞ்ச் இருக்கும். ஃபாரின் ஸ்லாட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம காட்டினது தான். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம். ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஜேஸ் ஹேசல்வுட் அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதே போல் இங்கே லிவிங்ஸ்டோனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இங்கே அதிகமாக இருக்குது. அதே போல் இங்கே சால்ட்டு, டிம் டேவி. ஸோ இந்த 4 பேர் மோஸ்ட்லி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இதில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கீடி இருக்கார், துஷாரா இருக்கார். ஸோ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பட் மோஸ்ட்லி ஹேசல்வுட்டுக்கான ப்ரியாரிட்டி இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் அவர் நாம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லெவலை பேஸ் பண்ணி நம்ம விஷயங்கள் சொல்லியாச்சு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஆர்சிபி கேகேஆர்லேயும் ஃபாரின் பிளேயர்ஸ். பட் நிறைய பேர் நல்ல பிளேயர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படி தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ரெடிக்ஷன் வைஸ் வந்துடுவோம். கிட்டத்தட்ட இதுலேயே 14 நிமிஷம் முடிச்சிட்டோம். ஸோ மேட்ச்சு கொஞ்சம் இனிஷியல் மேட்சஸ் நல்லா ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. டாப் எப்படி ஆர்டர் வைஸ், பேட்டிங் ஆர்டர் வைஸ் அப்படி யோசிச்சிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிருக்கும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், சுனில் நரைன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி 1 டவுன் இடத்துல கேகேஆரில் ரஹானேக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ ரஹானே 1 டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ அதுக்கப்புறமா வெங்கடேஷ் ஐயர். ஸோ அதுக்கப்புறம் ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசில். ஸோ இந்த ஆர்டரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் சின்ன சேஞ்சஸ் கூட பண்ணலாம். ஸோ இதில் 2 பேர் ஓப்பனர்ஸ். ஸோ நரேன் ஓப்பன் பண்ண வாய்ப்பு அதிகம். ஸோ ரஹானே 1 டவுன்லேயும் வெங்கடேஷ் ஐயர் 2 டவுன்லேயும். ஸோ அதுக்கடுத்து 5, 6 இந்த 5 or 6 ஸ்லாட் மட்டும் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதில் எடுத்திருக்கோம். இப்போது இதில் கேகேஆர் வின் பண்ணுது அப்படின்னா இந்த ஆர்டரை வச்சே நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இங்கே கேகேஆர் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துல பிக் பண்ணலாம், மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது மூலியமாகவே சொல்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஸோ அதனால் இப்படி கொடுக்குறோம். அடுத்த மேட்ச்சிலிருந்து இது தனிப்பட்ட முறையில் வரும். ஸோ குவிண்டன் டிகாக், வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரைன், ரிங்கு சிங் இது வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற இடத்துல ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். 50-50 ஆப்ஷன் தான் ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் வின் பண்ணுற இடத்துல. ஸோ ஆண்ட்ரே ரசல். ஸோ இந்த 4 பிளேயர் மொத்தமாக இங்கே இருக்கக்கூடியதில் 6 பிளேயரில் இந்த பேட்டிங் ஆர்டரில் 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி T20 ஃபார்மேட்டுக்கு ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 பிளேயரில் ஒரு 3 பிளேயர் ஸோ ஒரு வேளை லாஸ் ஆகிறாங்கிற இடத்துல ரிங்கு சிங்கை கூட ஒரு இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல 200+ ஸ்கோர் வர்ற மாதிரியான ட்ராக்காக இருந்துச்சுன்னா 4 பிளேயரை கவர் பண்ணலாம். அப்போ இந்த 5 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் இங்கே ரஹானாவை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கார். ரஹானா அல்லது ரிங்கு சிங் 2ல் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி ஒரு பிளேயரை பிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எல்லா பிளேயரையும் இங்கே ரவுண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல 3 பிளேயர் இந்த 6 பிளேயர் இருந்து. ஸோ 200+ போகிற மாதிரியான ஒரு ட்ராக்குனா 4 பிளேயர். ஸோ அவ்வளோதான். ஸோ அதில் மெயின் இம்பார்ட்டண்ட்னா நரேன், ரசல், குவிண்டன் டிகாக். ஸோ இவங்க இந்த 3 பிளேயர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டாமினேட்டாக கேகேஆர் வின் பண்ணுதுன்னா இந்த 3 பேருமே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது இந்த டீமோட பேட்டிங் ஆர்டர். இது அப்படியே ஆர்சிபி சைடு போயிட்டோம் அப்படின்னா இங்கே யாரெல்லாம் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது? ஃபிலிப் சால்ட், விராட் கோலி. ஸோ இது சின்னதாக ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காக அப்படிங்கிறது. ஏன்னா படிக்கல் வந்து 1 டவுன் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இது கொஞ்சம் ஆன் டைமில் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நம்ம அதை தவிர்த்து தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ இந்த 3 பேரும் ஓப்பனிங் ஸ்லாட்டில் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர மாதிரியான அமைப்பு இருக்கும். இப்போதைக்கு இந்த அமைப்பில் லிவிங்ஸ்டோன், ஸோ இந்த இடத்துல குருணால் பாண்டியா கூட சில நேரங்களில் அந்த 2 டவுன் ஸ்லாட்டில் ப்ளே பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் கொஞ்சம் அந்த இடத்துல சரியான ஆர்டர் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. குருணால் பாண்டியா. ஸோ இந்த 6 பிளேயர் டாப் 6க்குள்ளே மாறி வந்துடுவாங்க அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிற இடத்துல
இன்னொரு டவுன் அப்படியே ஒருத்தர் கீழே போயிட்டு தேவதத் படிகள் 1 டவுனில் வந்துடுவார். ஸோ இப்போ 1, ஸோ 2, ஸோ இந்த 2 பேரும் ஓப்பனிங், ரஜத் படிதார், ஸோ குனில் பாண்டியா ஆர் லிவிங்ஸ்டோன் 4, ஸோ 5, 6, ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆர்சிபி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே யாரெல்லாம் முக்கியமான, அதாவது கன்ஃபார்மாக பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸாக இருப்பாங்க இதே மாதிரி லெவல்ஸ் தொடரும் அப்படிங்கிற பட்சத்தில், அதுதான் முக்கியம். ஸோ இதில் பட்டித்தர் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு. சால்ட்டு கூட நீங்கள் அந்த இடத்துல யோசிக்கலாம். அந்த QDKவை மிஸ் பண்ணுற இடத்துல தான் சால்ட்டு, அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சால்ட்டாக குயின்டன் டிகாக்ங்கிறத யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேளை 200+ ட்ராக்காக இருந்துச்சுன்னா 2 பேர்த்தையும் பிக் பண்ணலாம். ஸோ அந்த ஐடியாவை கொஞ்சம் யோசிச்சுங்க. ஸோ இங்கே டிம் டேவிட் அல்லது டிம் டேவிட் கூட பிக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கொஞ்சம் அந்த டேபிள் வைஸாக சில விஷயங்கள் மாறலாம். ஸோ மோஸ்ட்லி இதை பொறுத்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸ் இந்த பிளேயர்ஸ் தான். ஸோ இங்கே விராட் கோலி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த மேட்ச்சுக்கு இருப்பாரா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இப்போ இருக்கிற அமைப்புக்கு. ஒரு வேளை ஆன் டைமில் லெவல்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சின்ன குழப்பங்கள் இருக்குது. பட் இந்த 4 பிளேயர்ஸ்க்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ விராட் கோலி உங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க. இது ஆர்சிபி வின் பண்ணுற மாதிரி அமைப்பில் பேட்டிங் ஆர்டரில். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால பேட்டிங் பேஸில் மேட்ச் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம எப்போவுமே கொடுக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச்சு இப்படியே இருந்துச்சுன்னா டாப் 4 பிக் அப்லேயே காட்டிட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு, ஸோ அதை பொறுத்தே நம்ம ரிவல் பண்ணிக்கலாம். இது மாறலாம், ஆன் டைமில் செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 4 மேட்ச் இப்படி தான் இருக்கும், அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஸோ 1, 2, 3, 4, ஸோ இந்த அமைப்பு இருக்குது. ஸோ இப்போது கேப்டன் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் பேட்டர். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த பிளேயரை நம்ம காட்டலை, அது புரிஞ்சுக்கணும். இந்த பிளேயர்ஸ் தான் கேப்டன் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆல்ரவுண்டர் பேட்டரில் கேப்டன் வர்ற மாதிரியான அமைப்பு இந்த மேட்ச்சுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பவுலருக்கோ விக்கெட் கீப்பருக்கோ கேப்டன் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. ஓகே, ஸோ லெவல்ஸ் மாறுறதுனால பிளேயர்ஸ் இங்கே மாறலாம். ஸோ கேப்டன் சான்ஸில் பிளேயர்ஸ் இங்கே மாறலாம். இப்போ KKR லாஸ் பண்ணுறாங்க அல்லது க்ளோஸ் மேட்சாக போகுது அப்படின்னா ரஹானே. ஸோ நம்ம அந்த இதில் சொன்னதில் ரஹானாவே கேப்டன் வாய்ப்புலேயே கொடுக்கல. பட் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல கூட கொடுக்கல. ஒருவேளை KKR லாஸ் பண்ணுறாங்க பட் நல்லா ஸ்கோர் வர்ற மாதிரியான மேட்ச்சில் ஆப்போனன்ட் டீமாக இருக்கொண்டு ரஹானே கூட கேப்டனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஸ்கி ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். அவர்கிட்ட பெரிய ஹிட்டிங் எபிலிட்டி இல்லை, பட் கேப்டன் அளவுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதே போல் வெங்கடேஷ் ஐயர், ஸோ இங்கே ரஜத் படித்தார். ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனுக்குள்ளே பேட்டிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்புமே இந்த மேட்ச் அதிகம். ஸோ அதில் இங்கே சுனில் நரேன், லிவிங்ஸ்டோன், ரசல். ஸோ இந்த பிளேயர்ஸ் இப்போதைக்கு இருக்கிற கணக்கில் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கிற பிளேயர்ஸாக இருக்காங்க. இது மாறலாம். ஸோ குல்நூல் பாண்டியாவையுமே நீங்கள் கேப்டன் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் உங்கள் சாய்ஸில் நிறைய ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரிங்கு சிங் இன் பேட்டிங் பேஸ் கிரவுண்டுனா வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப லோயர் டவுனு, கேப்டனாக வர்ற மாதிரியான அமைப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இருக்குதுன்னா குன்னூல் பாண்டியாவை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் 2 டவுன் வர்றாருன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லிவிங்ஸ்டோன் தான் 2 டவுன் வர்றாருன்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 பேர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரஸ்ஸல் இந்த இடத்துல பேட்டிங் பேஸ் கிரவுண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் இவரையும் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். சேசிங்லேயும் சில நேரத்தில் முடிச்சு கொடுப்பாரு இருக்குது. பட் பெரிய ஸ்கோர் அப்படிங்கிற இடத்துல இவருக்கு முன்னாடியே நிறைய ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா பேட்டிங் பேஸில் தான் ஃபேன்சி பாயிண்டே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அவரை மிஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். ரஹானே இந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை டேபிள் மாறுச்சு அப்படின்னா அந்த இடத்துல விராட் கோலியும் நீங்கள் கேப்டன் ஆப்ஷனில் பிக் பண்ணிக்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய சாய்ஸில் யாருக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் வைஸ் ஒருவேளை மீடியம் ரேஞ்ச் ட்ராக்கு ஸ்கோர் அதிகமாக வராது அப்படிங்கிற இடத்துல அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ், ஸோ ஸ்டேபிளாக விளையாடக்கூடிய ரஹானே, ரிங்கு சிங், ஸோ ரஸ்ஸுல், குர்னூல் பாண்டியா, லிவிங்ஸ்டோன், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை கேப்டன் ஆப்ஷனில் மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டோட்டலாக இந்த பிளேயர்ஸ் அந்த சுச்சுவேஷன் ட்ராக்கு
இன்றைக்கி ஸ்கோர் எப்படி இருக்கும். ஸோ அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி கேப்டன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 4 மேட்ச் 5 மேட்ச் வரைக்கும் அதை எல்லா டீமும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ண வரைக்கும் வீடியோஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அனுமானம் அப்படிங்கிற மாதிரி போகும், ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஃபஸ்ட்டு 5 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸைட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 5 பிளேயர்ஸுக்குள்ளே கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டேபிளாக இருக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள். கிரெடிட் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது, ஓகே. பட் இந்த பர்சன்டேஜ் நம்ம சொன்னால் இது ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆன் டைமில் சேஞ்சஸ் ப்ளஸ் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இதை பொறுத்தும் மாறும். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. லெவல்ஸ் மாறும். ஸோ அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேபிள் அமைப்பு அப்படிங்கிறது மாறும். ஸோ இந்த விஷயங்கள் மாறுறதுனால தான் ஃபஸ்ட்டு 4 மேட்ச் 5 மேட்ச் வரைக்கும் பெட்டர் அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு 50-60% தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெட்டராக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கங்க. மறுபடியும் சொல்கிறது தான், டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ டெலிகிராமில் நம்ம இந்த ஐபிஎலுக்கு குரூப் ப்ளே டீம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் டீம்ஸ் பெருசாக வராது. ஆன் டைமில் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஐபிஎல் முடிஞ்சது அப்படின்னா மற்ற டோர்னமெண்ட்டெல்லாம் வரும்போது அங்கே உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ், ஸோ டிப்ஸு, கேப்டனில் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.